இப்ப வந்துச்சு ஹஜ்ரத். ம். இல்ல, போன கிளாஸ் ரெக்கார்டிங், இந்த போன கிளாஸ் இந்த விஷயத்தை பார்த்தீங்க தானே? பார்த்தேன் ஹஜ்ரத். நான் பிராக்டிஸ் பண்ணேன் ஹஜ்ரத். ஏன் பண்ணல? அங்கதானே பிரச்சனை. கஷ்டமாக்குதா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஹஜ்ரத். கஷ்டமாயிக்குது. சரி, ஓகே, நாங்க அந்த கஷ்டத்தை என்னன்னு பாப்போமா? ஓகே ஹஜ்ரத். பண்ணுவோம்ல. Do try to write. ரெண்டாவது. Baity. Baity. அது பெல. ஏன் பெல சொல்லுங்க பாப்போம். Bay. பை. ஓகே, அது சரி. ம். விலங்கல்ல. T. ஆ, தீ என்று வரணும். வெரி குட். பை தீ என்று வராட்டி பெல. Okay ஹஜ்ரத். திருப்பி ஒதுங்க. அப்ப ரெண்டாவது எப்படி வரும்? Baity. Baity. மூன்றாவது. Teru. Teru. மூன்றாவது. நீங்க நாலாவது நீங்க நாலாவது இருப்பாண்டா நீங்க ஓதுறது. மூன்றாவது ஓதும். Kana. Kana. மாஷா அல்லா. ரெண்டாவது பாவம். நம்பர் டூ. இர்ஃபானா. Baity. Baity. பேசுறது கேக்குதா? லேட் ஆகுதா? கேக்குது ஹஜ்ரத். ஆ. அப்போ ஒதுங்க. நாலாவது. இப்ப நாலாவது. Teru. Teru. குட். கஷ்டம்னு சொன்னீங்களே, எல்லாம் ஓதுங்களே. லேசா தானே இது. ம். ஐந்தாவது. இர்ஃபானா. Ruhu. Ruhu. டிலே ஆகுது, சரியா மட்டும். அப்படிதான். ஓதுறதுக்கு சரி மட்டும் டிலே ஆகுது. கஷ்டமாக்கி அப்படியா? பார்த்து ஓதலாவா? கஷ்டமா? மைண்டுக்கு எடுத்து. ஐயோ. கொஞ்சம் அப்படியா ஓதுறது? இல்ல ஹஜ்ரத். ம். நாலாவது குயிக்கா ஓதணும். நாலாவது ஃபோர்த் ஒன். ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். Teru. Teru. தை ரூ என்றது பிழை. தை ரு. தை ரு. Teru. Teru. ம். ஐந்தாவது. Ruhu. Ruhu. அது அப்படி ரு ஹூ. ரூ ஹூ என்று வராதே. ருஹூ என்றே வரணும். Ruhu. Ruhu. ம். எழுத்து கூட்டுறதும் மொத்தமாக ஓதுறதும் ஒரே மாதிரியாக வரணும். விளங்குதா? இருப்பானா? அதான் முக்கியமா. இரண்டாவது வில வராம. Beiti. Beiti. மறக்காது தானே?
நாலாவது தேரு தேரு நாலாவது பிழை. தை ரூ தை ரூ பிழை எது? தேரு தேரு ம். ஆறாவது. உங்களோட மைக்கு மூவ் ஆகுது, என்ன பிரச்சனை? கார்டு பிரச்சனையா? எனக்கு ஆறாவது மட்டும் தெரியல. ஆ, ஓது தெரியாது, அதுக்கு என் மைக் ஆஃப் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஓத தெரியாட்டி மைக் ஆஃப் பண்ற அப்படியா? ஜாதியால் ஓத தெரியாட்டி ஆறாவது தெரியாது எப்படி வரும் என்று சொல்லித்தாங்கன்னு கேட்கணுமே. நீங்க மைக் ஆஃப் பண்ணினா சரி. ஆறாவதுல பாருங்க, முதலாவது என்ன இருக்குது? எழுத்து என்ன? த. தேக்கு பக்கத்துல வந்திக்கிற எழுத்து என்ன எழுத்து இது? ப. பக்கு மேல என்ன அடையாளம் நிக்குது? பத்ஹத்துன் பத்ஹத்துன். அதுக்கு பக்கத்துல உள்ள எழுத்து என்ன எழுத்து? சுக்குன் வச்சயா சுக்கூன் வச்சை. அப்ப அந்த ஃபாவையும் சுக்கூன் வச்சையாவும் என்ன செய்யணும்? ஃபாவையும் சுக்கூன் வச்சையாவோட என்ன செய்யணும்? தனித்தனியா பிராக்டிஸ் பண்ணணும் அப்படியா? அவர்தனை பிழை. சுக்கூன் வந்தா என்ன செய்யணும் பாருங்க. இங்க சுக்கூன் வந்துச்சு, நீங்க பாவை யாவோட என்ன செஞ்சீங்க? தனித்தனியா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படியா? ஆமா ப ஈ தி ஈ அப்படியா பிராக்டிஸ் பண்ணீங்க? பிழையா இது? ஆஹா, அப்படியா ஓதுனீங்க? ரெண்டாவது இருப்பானா? ஆமா, அப்படித்தானே. ப ஈ அப்படித்தானே ஓதுனீங்க? இல்ல ஹஜ்ரத். அப்ப நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்த கூட்டி அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு எழுத்த கூட்டினேன் ஹஜ்ரத். நான் கேட்கிறேன், இந்த பாவையும் யாவையும் ஏன் கூட்டி ஓதுனீங்க? தனித்தனியாக ஓதாம ஏன் இந்த பாவையும் யாவையும் கூட்டி ஓதுனீங்க? ஏன் கூட்டி ஓதுனீங்க? ஹஜ்ரத் நான் ஃபர்ஸ்ட் நான் ப பை தி அப்படிதான் ஹஜ்ரத் படிச்சேன். அதைத்தான் நான் கேட்கிறேன். பை என்று ஏன் சேர்த்து ஓதினீங்க? அதுக்கான காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களால ஓதினை சரின்னு சொல்லிடும். அப்படித்தானே? என்ன காரணத்துக்காக வேண்டி பாவையும் யாவையும் ஒன்றுக்கு சேர்த்து பை என்று ஓதணும்? ஏன் ஓதணும் அப்படி? தெரியாதா? இல்ல ஹஜ்ரத். ஏனென்றால் நான் சொல்லி தந்தீங்க, என்னை பாத்தீங்கல்ல, சுக்கூன் வந்துச்சு என்று சொன்னா அது என்ன செய்யும்? பக்கத்தில் இருக்கிற எழுத்தோட பேத்துட்டு சேர்த்து கொள்ளும். தனியா ஓத இயலாது. ஓகே ஹஜ்ரத். அப்ப ஏன் சேர்த்தீங்க? சு சுக்குன் வச்ச யா வரும்போது தனியா ஓத முடியாது. ஆஹ் பாத்தீங்களா பாத்தீங்களா? சுக்கூன் வந்த எழுத்து வந்துச்சுன்னு சொன்னா முன்னாடி இருக்கிற எழுத்து சேர்த்து கொள்ளணும். எப்படி சொல்லணும்? சுக்கூன் வச்ச எழுத்து வந்துச்சுதுன்னு சொன்னா பாருங்க, இந்த இடத்துல யாக்கு சுக்கூன் நிக்கிற ஒட்டோவா என்ன செய்யுது? முன்னாடி இருக்கிற பாவ அதோட சேர்த்து கொள்ளுது. இந்த இடத்துல பாருங்க, யாக்கு சுக்கூன் நிக்கிற, சோ முன்னுக்கு இருக்கிற எழுத்து என்ன? தாவ சேர்த்து கொள்ற. இங்க பாருங்க, வாவுக்கு சுக்கூன் வந்திருக்கிற, முன்னாடி ரா இருக்குது, எனவே ராவை சேர்த்து கொண்டுதான்
ரூ என்று ஓதுறோம் என்ன விளங்குதா சொல்றது அப்படி என்றா விளங்குது. ஆறாவதுல இந்த ஃபாவை இந்த யாவோட சேர்த்து கொள்ளணுமா தனித்தனி சொல்லணுமா எங்க விடைய காணும் கேட்ட கேள்வி விளங்கினா விளங்குது ஹசரத். என்ன விட ராவ கேட்ட கேள்விதான் ராவ தனித்தனியா ஓதுறதா அல்லது ராவையும் ஃபாவையும் சேர்த்து கொள்றதா சேர்த்தோன்னு ஹசரத். ஏன் சேர்த்து ஓதணுமா ஏன்னா அங்க ஏன்னா சொல்லுங்க ஏன்னா யாக்கு யாக்கு அஹ், யாக்கு சுக்கூன் வந்திக்கிற ஏன் யாக்கு யாக்கு சுத்தம் வந்து யாக்கு சுக்கூன் வந்திக்கிறதால என்ன செய்யணும் ஃபாவையும் யாவையும் தனித்தனியாக ஃப இ என்று ஓதணும் அப்படிதானே ஆமா ஹசரத். விலையை பாத்தீங்களா பத்திரி போயில சரிங்க நான் அப்படி இ என்றா ஓதினேன் பாவையும் இல்லை யாவையும் என்ன ஹசரத். செய்யணும் சேர்த்து ஓதணும் இருப்பானா சேத் நான் பேசுறது டிலே ஆகி கேக்குதா இருப்பானா இல்லை ஹசரத். அவங்களோட நீங்க ஆன்சர் பண்றது டிலே ஆகிக்கிறேன் உங்கள்கிட்ட இந்த வார ஆன்சர் டிலே ஆகுது அப்ப ஆறாவது சரியா ஓதி காட்டுங்க இப்ப ஆறாவது தெரியுமா இப்ப ஆறாவது ஓத ஏழுமா இர்ஃபானாக்கு இப்ப ஆறாவது பிழை இல்லாம ஓதுறதுக்கு முடியுமா இந்த விட வருது இந்த விட டிலே ஆகுது முடியாது ஹசரத். அஹ்? முடியாது ஹசரத். முடியாது அப்படியா முடியாது ஹசரத். முடியும் ஓதுங்க பாப்போம் ஆறாவது த ஃபை ஆ த ஃபை த நிடக்கூடாது எப்படி வரணும் த த பை த ஃபை த ஃபை. எஸ் ஏழாவது ஹசரத் உங்க வாய்ஸ் ஸ்டக்காய் கேக்குது ஹசரத். அப்படியா கொஞ்சம் நீங்க பார்ப்போம் ஸ்டக்காய் கேக்குது ஹசரத்.